அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே. சொல்லுங்க, அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே. கை உயர்த்தி, என் தாயை விட என் தகப்பனை விட என்னை நேசிக்கும் யாரையும் விட. நம்புறீங்களா? நம்புறீங்களா? என் தாயை விட என் தகப்பனை விட என்னை நேசிக்கும் யாரையும் விட அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம். நல்ல கைதட்டி தலைக்கு மேல சொல்லுவோம், அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. யோசிங்க, மோசேய ஆரம்பத்துல கூடைக்குள்ள வச்ச தாய், இந்த கூடைக்குள்ள பாதுகாத்தது யார்? கர்த்தர் தானே. உங்களையும் பாதுகாக்கிற இந்நாள் வரைக்கும் உயிரை வச்சிருக்காரு, அதுதான் பெரிய அக்கறை. சொல்லுங்க, ஏசையா. இது உண்மை, உண்மை, உண்மை. மோசேயை கூடைக்குள்ளே பெற்ற தாயை விட்ட போது காத்தது அக்கறை அல்லவா? மோசேயை கூடை பாடுங்க, பாடுங்க. கர்த்தர் தேற்றவாமா உம்மக்கரை அல்லவா? தானியேலை கெபிக்குள்ளே காக்கவில்லையா? யோனாவை மீனுக்குள்ளே காக்கவில்லையா? சொல்லுங்க, சொல்லுங்க. தானியேலை கெபிக்குள்ளே காக்கவில்லையா? யோனாவை மீனுக்குள்ளே காக்கவில்லையா? இன்னைக்கு எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறை உள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறை உள்ளவரே. ஆமா, ஆமா. எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறை உள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறை உள்ளவரே. என் தாயை விட என் தகப்பனை விட என்னை நேசிக்கும் யாரையும் விட. சொல்லுங்க, என் ஆமா, ஆமா, ஆமா. உண்மை, உண்மை, உண்மை. என்னை நேசிக்கும் யாரையும் விட அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, ஏசையா. அக்கறை உள்ள தலைக்கு மேல கைதட்டி, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. யார் என்ன வெறுத்தாலும் இயேசுவை நேசிக்கிறான். என் மேல கரிசனை வைத்து என்ன விசாரிக்கிறான். என் மேல அக்கறை யாருக்கு இல்லைன்னு பரவாயில்ல, இயேசுக்கு கைதட்டி சொல்லுங்க. சாரேபாத் வீட்டுல எந்த குறை இல்லாம பாதுகாத்து அக்கறை. ஆமா, தேங்க்யூ அப்பா. ஓ, சாரேபாத் விதவை வீட்டில் என்னை மாவு குறையாமல் காத்தது அக்கறை அல்லவா? சாரேபாத்தின் விதவை வீட்டில் என்னை மாவு குறையாமல் காத்தது அக்கறை. ஆமா, இப்ப சொல்லுங்க, எலியாவை காகம் கொண்டு போஷிக்கவில்லையா? தண்ணீரை ரசமாக மாற்றவில்லையா? எலியாவை காகம் கொண்டு போஷிக்கவில்லையா? தண்ணீரை ரசமாக மாற்றவில்லை. எனக்கு தெரியும், எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறை உள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறை உள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறை உள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறை உள்ளவரே. சொல்லுவோம், என் தாயை விடாமா, என் தகப்பனை விட என்னை நேசிக்கும் யாரையும் விட. தேற்றுகிறார் அம்மா, ஐயா. என் தாய தம்பி தேற்ற, தகப்பனை விட என்னை
சொல்லுவோம். அக்கறை உள்ள தெய்வம் நீரானே இன்மேல். ஆமா, என் தாய் விட, என் தாயை விட, என் தகப்பனை விட நான் நேசிக்கும் யாரையும் விட. சொல்லுங்க, என் தாயை விட, என் தகப்பனை விட, என்னை நேசிக்கும் யாரையும் விட. அக்கறை உள்ள தெய்வம் நீரானே, அக்கறை உள்ள, நல்லா கைதட்டி ஒருத்தர் என் மேல் அக்கறை வைத்திருக்கிறார். அக்கறை உள்ள, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீரானே, அக்கறை உள்ள தெய்வம் நீரானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீரானே. உன்னால் அக்கறை வைத்திருக்கிறான், உனக்காக யாவையும் செய்வான். அவன் என்ன விசாரிக்கல, இவன் என்ன விசாரிக்கல, எனக்கு என் மேலே யாருக்குமே அக்கறை இல்லை பாஸ்டர். என் அப்பாவுக்கு அக்கறை இல்லை, என் அம்மாவுக்கு நான் சாப்பிட்டேன்னா கூட என்ன கேட்கறக்கு ஆள் இல்லை. ஏன் பயப்படுறீங்க, ஏன் கவலைப்படுறீங்க? அவர் உங்களை விசாரிக்கிறார். அவங்க மெசேஜ், அவங்க என்னை ஃபோன் பண்ணல, அதெல்லாம் தூக்கி போடு. கர்த்தர் உன்னை விசாரிக்கிறார். அதான் அவரே சொல்றார், நான் உன்னை விசாரிக்கிறவரானபடியா. மேலே அக்கறை, எல்லாத்துலேயும் அக்கறை. வேதத்தில் பாருங்க, எல்லா பெரிய பெரிய தேவ ஊழியருக்கு மேலேயும் கர்த்தர் அக்கறை வச்சதுனால தான் அவங்க பெரிய உயரங்களை, சிகரங்களை தொட்டார்கள். உங்கள் மேலேயும் கர்த்தர் அக்கறை வைத்திருக்கிறார். உன்னையும் உயர்த்துவார், உங்களையும் சகல உயரத்திலும் சிகரத்தையும் கர்த்தர் தொட வைப்பார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா.